ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம என்னெங்கெல்லாம் பிளேசஸ்களுக்கு போய் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீலகிரியில் ஒரு பிளேஸில் வந்துட்டு இப்போ கேரளாவிலேருந்து ஒரு 4 பேர் போயிருக்கிறாங்க பசங்களாக சேர்ந்து. அப்படி போனப்போ வந்துட்டு தடை செய்ய பகுதிகளுக்கெலாம் போயிருக்காங்க. ஸோ சில தேனீக்கள் எல்லாம் அவங்கள கொட்டியிருக்கு, விரட்டிட்டு வந்து. அதனால அங்கே இருந்த ஒருத்தர் உயிரே இழந்திருக்காரு. ஸோ நீலகிரி சைடோ ஊட்டி சைடோ போனீங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பகுதிகள் பக்கத்து போகாதீங்க. அதில் ஃபஸ்ட்டே நம்ம பார்க்க போகிறது ஊட்டி தாங்க. இது வந்துட்டு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தாங்க அமைஞ்சிருக்குது. ஊட்டி போனீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸை கொடுக்குங்க. அதாவது பார்ப்பதற்கும் உணர்வுக்கும் பச்சை பசேர்னு இருக்குங்க. அங்கே நிறைய பொருட்களும் வந்துட்டு விற்பனை செய்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பிளேசஸ்னால் இதாங்க. இங்கே வந்துட்டு ஏரி, அப்புறம் தோட்டம், பூங்கா, அப்புறம் வந்துட்டு மலை உச்சிகள், அந்த மாதிரி, அப்புறம் நீர்வீழ்ச்சி, ஃபால்ஸ், இது மாதிரி நிறைய பிளேசஸ்கள் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தேநீர் எஸ்டேட்டு, இந்த காலேஜிலேருந்து ஐவி கூட்டி போகிறோன்னா இந்த மாதிரி எஸ்டேட்டுகளுக்கெலாம் போகலாங்க. ஸோ கண்டிப்பாக மறக்கக்கூடியாத ஒரு பிளேசஸ்னால் ஊட்டியை சொல்லுவீங்க. கண்டிப்பாக ஊட்டி போயிட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்கணும்னா, நீலகிரியில் வந்துட்டு ஒரு ரயில் பயணம் ஒன்று போயிட்டு வாங்கங்க. அது எப்படி இருக்குன்னா, நிறைய மலைகள்லையும் பள்ளத்தாக்குகள்லையும் இது வந்துட்டு நமக்கு கொடுக்குங்க. பார்க்கலாம், வளைவுகள், நெளிந்த பாதைகள், அந்த மாதிரி நிறைய ஒரு இது கொடுக்குங்க. ஒரு பயமும் இருக்கும், ஆனாலும் நல்ல ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதையும் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பயப்படுறவங்க எனக்கு தெரிஞ்சு போக வேணாம். ஆனால் ஒரு தடபுடலான ஒரு காட்சியை பார்க்கலாங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நிறையா பிளேசஸ்களையும் இது போகிற வழியில் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, குன்னூர், வெலிங்டன், லவ்டேல் மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பர்ன் ஹில், அது மாதிரி நிறைய பல இடங்களையும் நம்ம பார்த்து ரசிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ரயில் பயணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீலகிரி டு ஊட்டி அந்த வழியிலே போயிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேத்தரின் நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, எல்லோரும் கும்கி படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு இது இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு ஃபால்ஸு, இந்த இடத்துக்கு கூட்டி போனோம், அந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சிங்க. இது வந்துட்டு நீலகிரி மாவட்டம் அப்படின்னு உள்ள கோத்தகிரியில் தாங்க அமைஞ்சிருக்குது. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க. இங்கே வந்துட்டு காஃபி, பேரிக்காய், ஆப்பிள் தோட்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது. போனீங்கன்னா அப்படியே தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் கை வச்சிடலாம். ஆனால் மாட்டிக்காமல் இருந்தால் சரி. ஆனால் இங்கே வந்துட்டு போதுமான உணவு, தண்ணி, திண்மை எல்லாமே கிடைக்குங்க. அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கோத்தகிரி குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கூடலூர் குண்டுமல்லி. ஆமாங்க, கூடலூர் தாங்க. இது வந்துட்டு அழகான மலைகளையும் பள்ளத்தாக்களையும் கொண்டு இருக்குது. காடுகள், தேயிலை, அப்புறம் காஃபி தோட்டங்கள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மாநிலங்களை இணைக்கும். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா 3 மாநிலங்களையும் இணைக்கும். அப்புறம் மைசூர், ஊட்டி, கோழிக்காடு ஆகிய நகரத்தையும் சந்திக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க. ரொம்பவே ஒரு ஒரு பிளேஸுங்க. நிறையா மலைகள், சந்தன மரம், அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. முருகன் கோவில் கூட ஒன்று அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டோங்க. அப்புறம் மசினக்குடி. இது வந்துட்டு மசினக்குடிங்கிறது ஒரு ரோடு பயணம் தாங்க. ஆனால் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். எப்படின்னா, புலி, யானை இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆனால் போகலாம். பட் அட்வென்ச்சராக இருக்கும். கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து போயிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முதுமலை தேசிய பூங்கா. இங்கே வந்துட்டு நிறையா மயில்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. இங்கே வந்துட்டு நிறையா இது வந்துட்டு அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க. இது போல் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். என்னென்ன பிளேசஸ்கள் இருக்குன்னு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பிளேசஸ்கெல்லாம் போடணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். The Buymote e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நிறைய மசாலா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது.
எல்லாமே போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கம்மியான பட்ஜெட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஹோம் டெலிவரி.